வணக்கம் மக்களே, வடலண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வர்த்தகம்னா பிசினஸ் இல்ல, பரிமாற்ற ஜன்னல் திறந்து பல நாள் அப்படியே திறந்து பல நாள் இருக்கிறதுல அப்படி பல பேர் தாவி தாவி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் கொண்டிருக்கிறார்கள். வீடுல இருந்து மாறிட்டு இருக்கானுங்க ஒவ்வொருத்தரும். அதுல நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், அதுல என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன அப்டேட் அண்ட் ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுக்க போறோம். அதுதான் இந்த எபிசோடோட மோட்டிவ். ஏன்னா நம்மளுக்கே வாவ் இஸ் திஸ் ஆர்சனல் அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரிலாம் நம்மளுக்கு டக்கு டக்குன்னு நியூஸ்லாம் வருது. இதுவாகுது, அது பேர் என்னது, லைக் பிளேயர்ஸ் வாங்கிட்டு இருக்கோம், இந்த பிளேயர் லிங்க் ஆயிருக்கோம், இந்த பிளேயரோட லிங்க் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப நாளா காஞ்சி போய் கிடந்தது. திடீர்னு என்னமோ பயங்கரமா நியூஸ் வந்ததுனால இன்னைக்கு என்ன டிரான்ஸ்ஃபர் அப்டேட் நியூஸே வரலன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கோவமா ட்விட்டரை பாக்குற நிலைமைக்கு நம்மளை கொண்டு விட்டுருக்காங்க. பட் எஸ், இது வரைக்கும் நடந்தது, இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆனது, இந்த பைப்லைன், இந்த எல்லா டிரான்ஸ்ஃபரை பத்தி தான் இந்த எபிசோட்ல பேச போறோம். யூஷுவல் தேங்க்ஸ் a lot for all the support. போன எபிசோடுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. I think we answered all of your comments and we replied to all of your comments. So அதை கண்டினியூ பண்ணுங்க and do like, share and subscribe to Vada and also Tamil podcast. ஸோ வித் தட் அவுட் ஆஃப் த வே அப்படியே போயிடலாம் உள்ளுக்குள்ள. ஸோ இன்னைக்கு ஒரு இதுக்காக ஏன் நம்ம கன்ஃபார்ம்டான சைனிங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஜுபிமெண்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே. ஜுபிமெண்டிங்கிற ஒரு பிளேயர் ஆக்சுவலா ஒரு பெரிய எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஒரு ப்ராஸ்பெக்டா 2-3 சீசன்ஸா பல பேரால பேசப்பட்ட ஒரு ஆளு. நம்மளுமே சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளுக்கு ஐடியலா ஃபிட் ஆகும், ஒரு ஜார்ஜினியோ பண்ணதை ஒரு யங்கர் ஜார்ஜினியோ பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம சேஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஜுபிமெண்டியை பத்தி டாக்டிக்கலா ஒரு எபிசோட் செப்பரேட்டா வரும். பட் ஜுபிமெண்டி ரியாக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆகாஷ், ஜுபிமெண்டி லைக் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ரைஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவன் சிக்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகல அப்புறம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியலி ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு நம்பர் 6 சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ எனக்கு அப்போ நான் ஜார்ஜினியோ ப்ரொஃபைல் தான் எப்போ வேணுங்கிறது தான் என்னோட ஐடியல் இது. ஸோ ஐ வுட் சே லைக் ஜுபிமெண்டி பர்ஃபெக்ட் ஃபிட். நான் அவனை 2 to 3 இயர்ஸா பார்த்துட்டு இருக்கேன். க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததா நான் எப்பவும் முன்னாடியே உங்ககிட்டே சொல்லியிருக்கேன். ஜுபிமெண்டி தான் ஐடியல் 6 நமக்கு. டெம்போ கண்ட்ரோலர், அது பார்ட்டி அண்ட் ஜார்ஜினியோ பண்ற ரோல் அவன் இன்னுமே எஃபிஷியண்டா பண்ணுவான் அத்லட்டிசிசமோட சேர்த்தி. ஸோ இது நான் போன வருஷம் லிவர்பூல் க்ளோஸா வந்தப்போ நான் நினைச்சேன், ஓகே இதுக்கு மேல ஒரு 6 பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரோமியோ லாவியா செல்சி போயிட்டான், கைசேடோ செல்சி போயிட்டான். ஸோ நிக்கோலோ கொஞ்சாலஸ்மே சிட்டி போல இருக்கான். ஸோ அவன் கம்ப்ளீட் 6 கிடையாது, பட் ஒரு மாதிரி 6/8 அந்த மாதிரி பிளேயரு. ஸோ லிவர்பூல் க்ளோஸ் பண்றோம்னு நினைச்சோம், ஓகே நம்ம 6 அவ்வளவுதான் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். ஜுபிமெண்டி அங்க போலன்னு நினைச்சேன்னா, லைக் ஐ ஆல்வேஸ் வாண்டட் தட் இந்த டெம்போ கண்ட்ரோலர் ரோல் ஜுபிமெண்டி தான். அது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 சாய்ஸ் அவன் தான். ஏன்னா வேற யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இந்த எலைட் லெவல்ல கண்ட்ரோல் பண்ணி ப்ரூவ் பண்ணது யாருமே இல்லை. ப்ரூவ் பண்ணாத டேலண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கிளப்ல இருந்து தான் ஒரு பிளேயரை வாங்கியிருக்கோம். திருப்பி அனிமா அடுத்த 6 அங்க இருந்து தான் வாங்குவோம்னு நினைக்கிறேன். பட் ஆனா என்னன்னா, பட் செம பிளேயரு. பட் என்னன்னா ஒரே பிரச்சனை அவங்க கிட்ட அந்த ஒரு கேம் ஸ்ட்ரெச் ஆடுற டைம்ல அவங்க கிட்ட அந்த ஃபிளாஸ் இருக்கு. ஜார்ஜினியோ மாதிரி தான் அவனுக்கு ஜுபிமெண்டிக்கு இருக்கு. பட் அதை நல்லிஃபை பண்றதுக்கு டெக்லன் ரைஸ் இருக்கான், அஃப்கோர்ஸ் டிம்பர் ரைட்ல இருக்கான், சலீபா ரைட்ல இருக்கான். ஸோ அந்த சைடு பிரச்சனை இல்லை. லெஃப்ட் சைட்லயும் கப்ரியல் இருக்கான். ஸோ ஐடியலி அவனுக்கு பர்ஃபெக்ட் சிஸ்டம். ஐ திங்க் நம்ம மெரினோஸ் பேசுறப்பே அவனை மண்டையை கழுவிட்டோம். உனக்கு 6 உனக்கு தாண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சு இப்ப பண்ண வரைக்குமே கியோக்கரஸ் எந்த எல்லா சைனிங்கும் கம்பேர் பண்ணோம்னா மை டேக் ஸ்டாண்ட் அவுட் ஜுபிமெண்டி தான். ஏன்னா நம்ம டீமை ஒரு 10% 20% எலிவேட் பண்ணுவான் கரண்ட் சிஸ்டம், ஆடுற சிஸ்டம்க்கு. ஸோ பர்ஃபெக்ட் சைனிங், பக்கா சைனிங். ஆக்சுவலா அது எடுவோட பார்ட் இருக்கிறதுனால அவனை அடிக்க வேண்டாம். பட் மற்ற டிரான்ஸ்ஃபர் வரப்போ நான் எடுவ அடிப்பேன், இப்பவே சொல்லிக்கிறேன். அதுல குறையே இல்ல. பட் பாலாஜி, ஜுபிமெண்டிங்கிறது லைக் லிட்டரலி நம்ம
பார்ட்டியை விட லைக் எப்படி சொல்றது, பார்ட்டி அந்த ரோல் தான் பண்ணிட்டு இருந்தான். பட் நம்ம வாங்குற ஒரு பிளேயர் வந்துட்டு அதே ரோலை திருப்பி எடுத்து பண்ண போறான். பட் நம்ம மோர் அவனை லிங்க் பண்றது வந்து ஜார்ஜினியா கூட தான் லிங்க் பண்றோம். லைக் எப்படி சொல்றது, இதுவா பண்றதா இருந்தா இந்த ஒரு இது இம்பாக்ட் அஃப்கோர்ஸ் டீடைல்ஸ் அப்புறமா பேசுவோம் நம்ம இன்னொரு எபிசோட்ல. பட் இந்த இம்பாக்ட் எப்படி பாக்குற நீனு, ஒரு பிளேயரை வந்து கூட்டிட்டு வந்தது, இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயரை கூட்டிட்டு வந்தது ஓவராலா? அண்ட் கேம் பிளேல வந்து டிஃபரன்ஸ் வந்து எப்படி சொல்றது, அவன் லோன் செக்ஸா இருப்பான்னு நினைக்கிறியா, இல்ல நம்ம ரைஸை கூட போட்டாதுன்னு நினைக்கிறியா, லைக் டபுள் பிவட் மாதிரி? ஆக்சுவலா அந்த டாபிக் ஆக்சுவலா வந்து ஒரு நம்ம இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். ஏன்னா ரைஸும் ஜுபிமெண்டி வச்சே எனக்கு ஆக்சுவலா வந்து டாக்டிக்கலா நிறைய டைனமிக்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கறேன். பட் ஆப்வியஸா கேட்டீங்கன்னா பிளேயர் வந்து சீலிங் ரைஸ் தான். நம்ம சீலிங்கோட ரைசர் தான் அவன். கிட்டத்தட்ட வந்து நமக்கு அவரு நம்ம ஆகாஷ் ப்ரோ டெம்போன்ற வார்த்தை சொல்லும் போது நம்ம ஃபேன்ஸ் கொஞ்சம் நிறைய புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்னன்னா டெம்போனா ஓகே பாட்டை மாதிரி லெஃப்ட் ரைட் பாஸ் பண்ணுவான், அப்படி கிடையாது. கேம் ஸ்டேட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுல ஜகஜாத கில்லாடிவன் இவனுக்கு. அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஃபிளாக் எண்ட் ஆஃப் த 90 மினிட்ஸ்ல வந்து ஃபிட்னஸ் இஷ்யூஸ் இருந்திருக்கு. அதனால மேபி ஏதாவது இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பிளேயர் வைஸா ஸ்கில் வைஸா பாத்தீங்கன்னா யா ஹீஸ் ஆக்சுவலி மச் பெட்டர். நம்ம ஒரு கேலஃபிரியை வாங்கும் போது ஜின்சோக்கோ மாதிரி இருக்கணும், கிவியர் மாதிரி இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னோம். அந்த மாதிரி இப்போ ஜூபிமெண்டி வாங்கியிருக்கிறது வந்து எஸ் பெஸ்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் போத் பார்ட்டே அண்ட் ஜார்ஜினியோ. ஸோ அந்த விஷயத்துல ரொம்ப ஹாப்பி. அதுதான் லைக் இது வந்து கேம் டைனமிக்ஸே வந்து மாற்ற போகுது. நம்மளுக்கு வந்துட்டு இப்படி போன சீசன் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண மெயிலா வந்துட்டு இந்த சென்ட்ரல் ப்ரோக்ரஷன் நடக்கல, அந்த சைட்ல இருந்து எதுவும் நடக்க மாட்டேங்கிறது தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் நம்ம. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்டான சொல்யூஷன் கொண்டு வந்தது வந்து பெர்ஃபெக்ட். ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஏஜ் வைஸும் வந்து சரியான ப்ரொஃபைல் அவனுக்கு கரெக்டா. இப்போ நம்ம வந்து ஒரு மிட்ஃபீல்டர் அந்த அந்த பிரைம் என்டர் ஆகிறோம்னு சொல்ற கரெக்டான அந்த 26 அந்த அந்த ஏஜ்ல இருக்கான் அவன். ஸோ அது வந்து ஈ கேன் ஒன்லி கெட் பெட்டர் ஃப்ரம் நவ். அதுதான் வந்து ஒரு மெயினான ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. பட் ஓவரால் வந்து இந்த சைனிங் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் லைக் பீப்புள் ஆர் பையிங். மற்றவங்க வந்து நம்ம வண்டி வாங்குறவங்க கிடையாது. நம்ம கூட வந்து யார் கண்டென்ஷன்ல இருந்தாங்களோ, இப்போ போன சீசன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் நவ், நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கூட பார்த்தோம் லிவர்பூல் வந்து இசாக்குக்கு போறாங்கன்னு. ஏன்னா ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கிற டீமை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கீப் அப் பண்ணணுங்கிறப்ப ஒரு பெரிய ஹோலை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் இந்த இடத்துல. அது வந்து ஒரு பெரிய பெயின் பாயிண்டா இருந்த ஒரு விஷயம். நம்மளால இதனால வந்துட்டு ஸ்டாட்டிக் ஆயிடுச்சு, நம்மளுடைய கேம் ரிஜிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. அதை வந்து அந்த ரிஜிடிட்டியை குறைக்கிறதுக்கான ஒரு பெரிய பெரிய ஒரு ஃபேக்டரா இருப்பான் என்னை பொறுத்த வரைக்கும் சுபிமெண்டி. அது அது வந்து ஒரு மெயினான விஷயம். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலா இந்த ஒரு டீல் முடிஞ்சதுல. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவனை கொண்டு வந்ததுல. இவனை மாதிரி ஒரு பிளேயர் தான் வந்து ஒரு அந்த ஏஜ் ப்ரொஃபைலும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் வந்து ஒரு நல்ல ஒரு 2-3 இயர்ஸ் மினிமம், நம்ம 5 இயர்ஸ்னு சொல்லுவோம், 5 இயர்ஸ் தான் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. பட் மினிமம் ஒரு 2-3 இயர்ஸ் நல்லா விளையாடி இன்னொரு கான்ட்ராக்ட் எடுத்து கண்டினியூ பண்றது, கிளப்ல கண்டினியூ பண்றதுக்குமே பாசிபிலிட்டி ஜாஸ்தி. அந்த மாதிரியான பிளேயர் தான் வாங்குறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான டீலு. அவனுடைய வேஜஸும் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் லெஸ் தென் 100K தான் கொடுக்க போறோம்னு நினைக்கிறேன் வேஜஸ். ஸோ ஒரு பயங்கர இம்பாக்ட்ஃபுல் சைனிங்காக இருக்கும் டெஃபினட்டா. அதுதான் எதிர்பார்க்குறோம். அக்ளமேட்டைசேஷன் டைம்னு ஒன்று இருக்கு. இவன் வந்து வேற ஒரு லீக்ல இருந்து வரான், புதுசா ஒரு பிசிக்கல் லீக் வரான். அவனுடைய ஸ்கில் வந்துட்டு இந்த பிசிக்கல் லீக் அக்ளிமேட்டைசேஷனுக்கு வந்துட்டு எவ்வளவு தூரம் வந்து அவனுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகாஷ், ஈஸியா வந்து வந்துருவான்னு நினைக்கிறியா, இல்லாட்டி கஷ்டம் இருக்கும்னு நினைக்கிறியா? இல்ல, ஐ திங்க் நம்ம முன்னாடியே வாங்கிட்டோம். ஸோ ஐடியலி வந்து அவன் இது என்னன்னா வந்துட்டு இப்போ மார்க்கெட்டோட சிஸ்டம், பெப்போட சிஸ்டம், ஒரு ஆண்ட்ரிக்கேயோட சிஸ்டம்லாம் வந்து சிஸ்டம்ல அடாப்டேஷன் டைம் தான் அதிகமாகும் ஒழிய வந்து கண்ட்ரியோட அடாப்டேஷன் வந்து டிபெண்டிங் ஆன் வென் யூ பை த பிளேயர். இப்போ நம்ம ஆகஸ்ட்ல ஜுபிமெண்டி வாங்கினோம்னா கண்டிப்பா வந்து அடி வாங்குவோம். ப்ரீ சீசன் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவான் கண்ட்ரில வந்து. இப்போ நம்ம முன்னாடியே வாங்கிட்டோம், நம்ம மேலேயே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஜூன்ல வந்துட்டான், ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டான். ஸோ அவன் வந்து ஹவு குவிக் அவன் சிஸ்டம் அடாப்ட் பண்றாங்கிறது தான் காலே. பட் நம்ம வந்து அவன் ஆல்ரெடி வந்துட்டான், அவன் வந்து முன்னாடியிலேருந்தே இருக்கான். ப்ரீ சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எல்லா செட் டீம் கூட இருக்கான். ஸோ வந்துட்டு ஐ திங்க் வந்து டக்குன்னு ஒர்க் அவுட் ஆயிடும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதுவும் இப்போ வந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, டக்குன்னு உள்ள வந்து உட்காடுறான், அவ்வளவுதான். அவன் வந்து அவன் வந்ததுக்கு அப்புறம் அவனை சுத்தி டீம் பில்ட் பண்றது கிடையாது. ஆல்ரெடி டீம் இருக்கு, இந்த ஒரு ஹோல்ல வந்து அவன் உட்காடுறான். ஸோ வந்துட்டு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 கேம்ஸ் வந்து அவன் பொசிஷனல் அவேர்னஸ்ல கம்மியா இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு அந்த டீமோட எப்படி விளையாடுறோம் அப்படிங்கறதுலாம் அவனுக்கு வந்து, ஏன்னா சோசியராட்ல வந்து ரொம்ப ஓப்பனா ஆயிடுவான். அவன் மட்டும்தான் டெம்போ இருப்பான். இப்போ கூட வந்து எம்எல்எஸ்ஓ ரைஸோ கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ வந்து அது அவனோட பொசிஷனல் அவேர்னஸ் எல்லாமே அவனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் நம்ம கிட்ட ஒரு 6 கேம்ஸ் இருக்கு, 4 to 5 கேம்ஸ், 5 to 6 கேம்ஸ் இருக்கு ப்ரீ சீசன்ல. ஸோ தட் வுட் பி இனஃப் ஃபார் ஹிம் டு அடாப்ட்ங்கிறது தான் என்னோட இது. ஐ திங்க் ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல வில் பி ஆல் செட்.
அதான் அதான் பெஸ்ட். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது என்று பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து நம்மளுக்கு சுபிமெண்டிக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர்ல வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்னா இப்போதைக்கு வந்து நார்காட். ஸோ பாலாஜி, கிறிஸ்டியன் நார்காட் பத்தி என்ன தெரியணும், என்ன தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா எனக்கு வந்து அதுவுமே வந்து நான் வந்து ஒரு பயங்கரமான வந்து ஒரு நல்ல டீலா பாக்குறேன். ஏன்னா நம்ம அவனுக்கு பே பண்ணதுக்கும் அவனுக்கு நம்ம கிடைக்கிற பிளேயருக்கும் ஒரு ஸ்டர்டியான பிளேயர், 31 years ஓல்ட்ல ஒரு ஸ்டர்டியான பிளேயர், பிரீமியர் லீக் ப்ரூவன் பிளேயர். நம்மளுக்கு அந்த நீட் வந்துட்டு ஒரு 1 or 2 years விளையாடுறதுக்கு தான் அந்த இடத்துல நீடு. அந்த 2 years இப்போ வந்து ஒரு ஸ்டாப் கேப் மாதிரி, அந்த ஸ்டாப் கேப் ஆப்ஷனுக்கு ஒரு நல்ல பிளேயரே கொண்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதை எல்லாத்தையுமே தாண்டிட்டு நம்ம ஆள் வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்து அந்த அது பேர் என்ன, சொக்காய மாட்டுறப்ப பேசின பேச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு பையன் மேல சொக்காய மாட்டினப்ப அழுதது, அதெல்லாம் வந்து டேய் உன் மேல எனக்கு வந்து ஒரு 60% 70% சந்தோஷம் இருந்தது, நான் 120% சந்தோஷம் ஆயிடுச்சுடா எனக்கு இப்போ உன்னை வந்து வாங்கினது இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா முக்கியமான விஷயம் வந்து நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது வந்து வி வாண்ட் பிளேயர்ஸ் ஹூ வாண்ட் டு பிளே ஃபார் த கிளப். யாரெல்லாம் வந்து விளையாடணுங்கிற ஒரு, நான் வந்து இப்போ நெகோஷியேட் பண்ணி ஒருத்தனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரணுங்கிறத தாண்டி அவனுக்கு ஆல்ரெடி விளையாடணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பிளேயர் தான் பர்சியூ பண்ணணுங்கிறது நம்ம வந்து இந்த ஆர்டேட்டா வந்ததுலேருந்து ஒரு கரெக்டான விஷயமா நம்ம வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு இதுல தான் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து நார்கார்டும் வந்திருக்கான். ஸோ நார்கார்டு வந்துட்டு அவன் வந்து அவனுடைய எப்படி சொல்றது, ஒரு அவன் டெவலப் பண்றது, அவனுடைய கேரக்டர் எல்லாமே எனக்கு ரொம்ப எனக்கு தாமஸ் பிராங்கே ரொம்ப பிடிக்கும். எனக்கு நம்ம பிரென்ஃபர்ட் வந்து நம்மளுக்கு என்னதான் வந்து ஃபர்ஸ்ட் கேமே வந்து நம்மளை போட்டு டமால் டிமில் அடிச்சாலும் அவங்க வந்து பண்ற விஷயங்கள், அவன் தாமஸ் பிராங்கோட பிலாசபி, ஒரு லைக்கபிள் பர்சன், அவனுடைய டீமுமே அதுதான் அந்த கேரக்டர் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு நார்கார்டுமே அந்த மாதிரி தான் தோணும். ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் சைலண்ட் பிஹைண்ட் த சீன்ஸ். எனக்கு வந்து இது வேணாம், லைம் லைட் வேணாம், நான் வந்து இந்த வேலையை கரெக்டா பண்ணுவேன்னு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் பத்தி பேசுவோம் பாலாஜி. ஸோ ஆக்சுவலாக நார்கார்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொஃபைல். ஏன்னா வந்து நார்கார்டு வந்து ஒரு வண்டர் கிட் கிடையாது, ஒரு லேட் ப்ளூமர் தான். கிட்டத்தட்ட சீசனை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிளப்பு போயிருக்கிறான். நம்ம டீட்டெயிலாக மேபி அந்த செக்ஷன் நம்ம பேசுவோம் அவனை பற்றி. பட் எனக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிச்சிட்டு இருந்ததுன்னா ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் பார்த்தேன். இஸ் வெரி குட் அண்ட் இன்டர்செப்ஷன்ஸ். ஓகே, ஒரு டேஞ்சரை ஸ்பாட் பண்ணி அந்த பாலை வந்து இஸ் நாட் லஞ்சிங் இன் டு பீப்புள், ஈ வில் பி மேக் ஷுர் தட் அந்த பாலை புடுங்கிறதுக்கு இதாக இருக்கான். நமக்கு என்ன, நான் வந்து நார்கார்டை எப்படி பார்க்கறேன்னா ஒரு அம்பரலா மேனாக தான் பார்க்குறேன். மெயினாக நமக்கு ஒரு லீடு கிடைக்குது, அவனை ஷட் டவுன் பண்ணும் அப்படின்ற மாதிரியும். அதே மாதிரி பிரென்ஃபோர்ட் ஃபேன்ஸே 2-3 பேர் வந்து நார்கார்டை விற்கும் போது நிறைய பேர் 31 வயசுல வந்து நல்ல டீல் தான், அவங்களுக்கு 11 மில்லியன் காஸ்ட் கிடைக்குது. இருந்தாலும் தேவர் நாட் ஹாப்பி செல்லிங் நார்கார்ட். ஏன்னா கிளப் கேப்டன் வேற 2 வருஷமா. அதே மாதிரி முக்காவாசி எம்பெமோட கோல்ஸ்க்கு 3 அசிஸ்ட் கொடுத்தது இவன் தான் டீப்ல இருந்து. ஸோ அவனுக்கு அந்த அந்த ஒரு அபிலிட்டியும் இருக்கு. டீப்ல இருந்து ஒரு பால், லாங் பால் போட்டு அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பாஸ் போட்டு நம்ம 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 பாக்குற அந்த சாக்கா கிட்ட பாக்குறது அந்த அளவுக்கு எக்ஸிகியூஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஹி ஹேஸ் சம்திங் தட் இஸ் மோர் யூஸ்ஃபுல். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் சைனிங் என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப அது கரெக்டா அந்த என்ன சொல்றது, அந்த நீடை ஏத்து அந்த நேரத்துல இதை பண்ணலாமா வேணாமான்னு உட்காந்து கான்டெம்ப்ளேட் பண்ணிட்டு இருக்காம டக்குன்னு ஓகே அந்த பிளேயர் போறான், 2 பிளேயர் போறாங்க, உடனே நம்ம அதை புடிச்சு போடுவோம். முக்கியமான விஷயம் ப்ரீ சீசன் முன்னாடி போடுவோம். ஈவன் நம்ம சூரியமண்டிக்கு பேசினா கூட நம்ம போன சீசன் பண்ண முக்கிய தப்பு என்னன்னா மிக்கல் மெரினோவை ரொம்ப லேட் இந்த விண்டோ தான் வாங்கணும். அதனால ப்ரீ சீசன் ஆட முடியல. அவன் வந்து டக்குன்னு அந்த பேஸுக்கு இதாகக்குள்ள இன்ஜூர் ஆயிட்டான். ஸோ we basically rushed him up. அந்த அந்த சொல்றேன் ட்ரைனிங் ரெஜிம் சொல்றேன். ஸோ அதனால இப்போ ஒரு ப்ரீ சீசன் முன்னாடி நம்ம வந்து இந்த 2 பிளேயரை வாங்குறது வந்து நம்ம டீம் டைனமிக்கும் சரி, டீமோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஆக்சுவலா நம்ம ஆகாஷ் போ சொல்ற மாதிரி தான் அந்த சிஸ்டமிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பெட்டரா இருக்கும்ன்றது தான். பட் நார்கார்ட் ஓவரால் கேட்டீங்கன்னா எனக்கு அதுதான் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் சைனிங். சூபிமெண்டி ஈவன் இஃப் இட் டேக்ஸ் டைம், ஐம் சேயிங் டச் வுட், சப்போஸ் இல்ல அவன் வந்து இன்னும் நீட்ஸ் டைம் டு அடாப்ட்னா கூட வி ஹாவ் அ சாலிட் பிளேயர் இன் நார்கார்ட் டு டெபுடைஸ் சீரியஸ்லி. அவனை வந்து அவன் ஒன்றும் இதை சும்மா வந்துட்டு பெஞ்ச்ல உட்காந்துட்டு போற பிளேயர்லாம் கிடையாது, நல்ல பிளேயர் தான். இல்ல அதான் அது மாதிரி எப்படி சொல்றது, நம்ம வந்துட்டு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு பெஞ்சில் ஆள் இருக்காங்க, பட் எவனுமே வந்துட்டு அந்த குவாலிட்டி டிராப்போ இல்லாட்டி வந்து ஷோர் அப் பண்றதுக்கோ வந்து ரெகுலரா வந்து பண்ண முடியல. எவன் ஒருத்த உள்ள வந்தாலுமே வந்துட்டு இவனால வந்து அந்த பேஸ் லைன் மெயின்டைன் பண்ண முடியுதோ இல்லையோ, நம்மளுக்கு வந்து ஓவரால் எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். அந்த ஒரு விஷயம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் நம்ம. பட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கரெக்டான சைனிங் பண்ணிருக்காங்க. நீ சொன்ன மாதிரி அவன் எங்க கால் அப் பண்ணி அவன் எங்க பெர்ஃபார்ம் பண்ணுமோ கரெக்டா போயிடுவான். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வெதர் வி லைக் இட் ஆர் நாட், டெக்லன் ரைஸை நம்ம 6 தான் வாங்கினோம்.
ஸோ என்ன நடந்தாலுமே அங்க வந்துட்டு ஆக்சுவலா அவன் ஹீ கேன் ஹோல்ட் இஸ் ஓன். அவன் வந்துட்டு இப்ப மட்டிலாம் கிடையாது சிங்கிள் சிக்ஸா ஆடுறதுல. அவன் வந்து ஒரு சீசன் ஃபுல்லா விளையாடி தான் நம்மளுக்கு காமிச்சிருக்கான். இல்ல ரொம்ப நேஷனல் டீமுக்கே 6 ஆடி இருக்கான். சோ அந்த அந்த இல்ல டீம் அதான் வந்து ஃபைனல் வரைக்கும் போயிருக்கு. அது வந்துட்டு அதோடைய நம்மளுக்கு அதுல மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கணும்னா அது டெஃபினட்டா வந்து கூட ஒரு பிளேயரை போட்டோ இல்லாட்டி அவங்க கிட்ட இருந்து அந்த ரிசீவ் பண்ற விஷயத்த வந்து வேற யாராவது போட்டு நம்ம கண்டிப்பா அதை வந்து ஒர்க் அவுட் பண்ண வச்சிடலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து ஓவராலவே அந்த பொசிஷனுக்கு வந்து கொஞ்சம் நல்ல டெப்த்துங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஏன்னா ஏன் இன் மை ஐஸ் இட்ஸ் லைக் ஜுபிமெண்டி ஃபர்ஸ்ட் சாய்ஸ், இவன் ரைஸ் செகண்ட் சாய்ஸ், நோர்கார்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்கிற மாதிரி லைக் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோல சொல்றேன். பட் ஜென்ரலா கப் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு மோர் தென் அடிக்குவேட் அடிஷன் தான் இவன் டெஃபினட்டா. ஆகாஷ், எனிதிங் அபவுட் நார்கா டு ஆட்? எனக்கு அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு டீல வந்துட்டு லைக் இப்ப மெரினோ வந்து என்னதான் நம்ம வந்துட்டு லேட்டா சைன் பண்ணாங்க ஒரு குறை இருந்தாலும், அவனை ஏர்லியா சைன் பண்ணியிருந்தாலும் வேற லீக்ல இருந்து தான் கூட்டு வரும். இவனை வந்து இங்க இருந்து இதே லீக்ல அவன் வந்து இப்ப ஒரு எல்லா டீமும் எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியும் அவனுக்கு, எங்க பிரச்சனை இருக்குன்னு. அது பிரென்ஃபர்ட்ல விளையாடி அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுல இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பே பண்ணோம்? 10 15 நம்ம பே பண்ணோம் அவனுக்கு. 11 மில்லியன் 11 மில்லியனுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 11 சாலிட் சூப்பர் டீல். இதெல்லாம் கரெக்டா முடிச்சிருக்கானுங்க. ஆமா, நீங்க கேட்ட மாதிரி வந்து இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும். ஐ திங்க் பாலாஜி ப்ரோ ஆல்ரெடி சொன்னாருன்னு நினைக்கிறேன். அவனால வந்து இப்போ ஒரு வைட் அட்டாக்கரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அந்த ப்ரெஷர்லயுமே. அந்த டைகனல் பாஸ் 80 யார்ட் பாஸ் போடுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு டாக்கிள் பண்றப்போ வந்து ரொம்ப ரஃபா பண்ணாம வந்து கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்பான் அவன். நான் பார்த்த வரைக்குமே நான் வந்து ஒரு 2 to 3 பிரென்ஃபோர்ட் கேம்ஸ் பார்த்தேன். நாட் ஃபுல்லி லைக் 40 to 50 மினிட்ஸ் அவனோட பொசிஷனல் மட்டும். ப்ளஸ் பொசிஷனல் அவேர்னஸ் வந்து எக்ஸெப்ஷனலா இருக்கு. எல்ஐடில அது கீழே ஒரு எக்ஸெப்ஷனலா இருக்கு. அவன் வந்து எங்க எப்போ இருக்கணும், ஒரு 3 சென்டர் பேக் இருந்தானா அவன் எங்க இருக்கணும், இல்ல 2 சென்டர் பேக் இருந்தா எங்க இருக்கணுங்கிறது அந்த நாலேஜ் அவனுக்கு இருக்கு. அது எல்லாத்துக்குமே இருக்காது. ஒரு பிரென்ஃபோர்ட் மாதிரி டீமுக்கு ஆடுறான். பட் ஆனாலுமே வந்து ஓகே, ஒரு 3 சென்டர் பேக் இருக்கான்னா எப்படி ரிசீவ் பண்றது கரெக்டா இருக்கும், 2 பேர்னா எப்படி இருக்குங்கிறது அந்த நாலேஜ் இருக்கு. அது நிறைய பேருக்கு இருக்காது. பிரென்ஃபோர்ட் மாதிரி டீம் ஆடுறதுக்கு யாருமே இருக்காது. ஸோ நல்ல சைனிங். ஹோப்ஃபுல்லி வந்து அவன் வந்து அவனோட பார்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுவான், அவ்வளோதான். ஸோ நீங்க சொன்ன மாதிரி ரைஸுமே 6 ஆடுவான். அவன் வந்து அவனை வச்சு தான் 89 பாயிண்ட்ஸ் எடுத்தோம், 6 ஆடி தான். ஸோ திங் ராங். ஸோ இவன் வந்து நல்ல சைனிங், ஸ்மார்ட் சைனிங். ஒரு இதே வந்து முன்னாள் ஸ்போர்ட்டிங் டைரக்டர் இருந்திருந்தானே டெட்லைன் டேல தான் லோன்ல வாங்கியிருப்போம், செல்சில இருந்து கோச்சுக்கோ வாங்கியிருப்போமா இருக்கும். அதனால வந்துட்டு இப்போ வந்து தலைவன் வந்து டக்குன்னு அடக்கிட்டான். ஒவ்வொரு டீல்லையும் அடிப்பான் ப்ரோ எடுவ. நான் கூச்சமே போட மாட்டேன். அவன் இருந்தப்பவே அவன் இருந்தப்பவே அடிச்சுட்டு தான் இருந்தேன். இப்பெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. இப்போ எடுக்கு வந்து புது பேர் டிஃபாரஸ்டேஷன். அவன் அங்கதான் பண்ணிட்டு இருக்கான். ஃபாரஸ்ட்ல போயிட்டு படாரு பிளேயர் எல்லாரும் விற்க ஆரம்பிச்சிட்டா. எடு வந்து டிஃபாரஸ்டேஷன் பண்றாரு பேச்சா இருக்கு. அதே அவங்களுக்கு புரியல. எடுக்கு வந்து நம்ம எதுக்கு நம்ம வந்து லைக் அப்கோர்ஸ் நம்ம பேசினப்போ சொன்னோம் எடு டீசெண்டா தான் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. ஆனா திடீர்னு வந்து பர்ட்டா பண்றதெல்லாம் பார்த்தா எடு நீ இதெல்லாம் பண்ணிருக்கணுமே, நீ இதெல்லாம் பண்ணலையே நீனு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நீ இதெல்லாம் பண்றதை விட்டுட்டு அந்த கொரக்ஷேலியாக்கு பதிலா வந்துட்டு போய் ஸ்கவுட்டிங் ரிப்போர்ட்ல பார்த்துட்டு ஒரு கேம் பார்த்துட்டு அவனை விட்டுட்டு போய் மார்க்கின் யோசை வாங்கிட்டு வந்தான் பாரு. அதெல்லாம் யூ டிசர்வ் a ஸ்பெஷல் பிளேஸ் இன் ஹெல். அதுக்கெல்லாம் இல்ல, ப்ரூனோ கிமாரஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாப்லோ மாதிரி ஒத்துக்கவே மாட்டேன். அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். ஓகே பாவம் எடு நம்மளுக்கு வேலை பார்த்திருக்கான். ஸ்லாண்டர் ரொம்ப பண்ண தேவையில்லை. தென் அடுத்தது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு சைனிங். எப்படியே வந்து ஒரு ஃபேன் பேஸையே மொத்தமா வந்து டிவைட் பண்ணி நம்ம வந்து பேசினபடி வந்துட்டு எப்படி சொல்றது, மொத்த இது வந்து ஹாவர்ட் சைனிங் கூட வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 95% ஆஃப் த ஃபேன் பேஸ் அப்போஸ் பண்ண மாதிரியா இருந்ததே கிடையாது. நோனி மடுவைக்கேன்னு ஒருத்தனை வந்து நம்ம செல்சியில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். 52.5 மில்லியன். அது டோட்டலா 48 கன்ஃபர்ம்டுன்னு. பயங்கர 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 எதிர்ப்பு இருந்திருக்கு இந்த டிரான்ஸ்ஃபருக்கு. பட் பீப்புள் ஆர் ஸ்லோலி சார்ட் ஆஃப் லைக் ஓகே, இப்போ இந்த இசாக்குங்கிற வருது. ஐயோ இசாக் இல்லையே, கியோக்கரஸ் சைனிங் வந்து கன்ஃபார்ம் ஆகிற நேரம் பிளஸ் லைக் கூட 2 சைனிங் வந்து கன்ஃபார்ம் ஆகிற நேரத்தில் வந்துட்டு பீப்புள் ஹவ் சார்ட் ஆஃப் கூல் டவுன் அப்படிதான் சொல்லுவேன் நான். பட் ஆனா எல்லாருமே வந்து மடுவைக்கு ஒவ்வொரு மேட்சையும் மேக்னிஃபைங் கிளாஸ் போட்டு தான் பார்ப்பாங்க. அது டிலேயே பண்ண முடியாது. எல்லாத்தையும் அவன் ஒவ்வொரு தும்மினாலும் மூச்சு விட்டாலும் மைக்ரோஸ்கோப் அடியில் அது வந்து பார்க்கப்படும். ஏன்னா அப்பதான் வந்து நீ வந்து ஹேவர்ட்ஸ்க்கு தான் பண்ணானுங்க. அவன் வந்து கோல் போட்டு அந்த சீக்வன்ஸ் போற வரைக்குமே எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா தான் இருந்தாங்க. ஆனா என்னன்னா அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவனை என்கரேஜ் பண்ணாங்க. ஆனா என்ன மேட்டர்னா அவனை என்கரேஜ் பண்ணின டைம், நம்ம வாங்கின டைம் வந்து
அப்பதான் ஃப்ரெஷ் ஆஃப் ஒரு டைட்டில் சேலஞ்சில இருந்து வந்திருந்தோம். ஸோ எதிர்பாராம போன விஷயம், அவன் வந்ததும் சேர்த்து எல்லாருமே வந்துட்டு இந்த அளவுக்கு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணல. ஆனா இப்ப இருக்கிற ஃபேன் பேஸோட மென்டாலிட்டி வந்துட்டு 3 வருஷமா 2வது முடிச்சுட்டு, அதுவும் போன வருஷம் வந்து அப்படியெல்லாம் நடந்ததுனால எதிர்பார்ப்புகளும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே நேரத்துல ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸும் ஈக்குவலி ப்ரொபோஷனலி ஜாஸ்தி ஆயிருக்கு. அது வந்து குவைட் நேச்சுரல் நம்ம இப்ப முடிச்சு வந்ததுனால. அதனால நோனி மொடிக்கு மேல வந்துட்டு ஆல்ரெடி பயங்கர வந்து ஸ்க்ரூட்டினி. செல்சி கனெக்ஷன் இருக்கு. அவன் வந்துட்டு சாக்காக்கு பேக்கப்னு தான் வாங்குறோம். செல்சி அகைன் ஃபன் பண்ணியிருக்கோம். ப்ராபப்ளி நம்ம வந்து எல்லா சைனிங்கும் முடிச்சுட்டு கடைசியா மடுவைக்க வாங்கியிருந்தோம்னா இவ்வளவு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து ஓகே செல்சிக்கு காசு கொடுத்தாலும் நமக்கு தேவையான ஒரு நீடை முடிச்சிட்டோங்கிற ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். அதை முதல்ல பண்ணினதுனால எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஆக்ரோஷம் ஆயிடுச்சு. பாலாஜ், மடுவைக்க பத்தி பாசிட்டிவா பேசியிருக்கிற ஒரே ஆள் நீதான். சொல்லு. இது வரைக்கும் அந்த அந்த 5% இருக்கிற ஒரே ஆள் நான் தான். ஏன் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சது நீ ஒருத்தர் தான். சொல்லு. இல்ல நான் ஒரு கிளியரா ஓப்பனாவே சொல்லிடுறேன், ஓகேங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் டைனமிக்ஸ் தான். அந்த பிளேயர் நம்ம யோக்கரஸ் ஒரு யாரெல்லாம் வாங்கிட்டு கடைசியில ஒரு டெட்லைன் டே வீக்ல வந்து அவனை வாங்கியிருந்தோம் வச்சுக்க, யாருமே கொஸ்டின் பண்ணிக்க மாட்டாங்க பிரைஸை பத்தி. புது சைனிங் வருது, நம்ம சாக்காக்கு பேக்கப் வருதுன்ட்டு. ஆக்சுவலா வந்து கடந்த 3 சீசனா சாக்காக்கு பேக்கப்ன்ற பேர்ல ரீஸ் நெல்சன் வச்சிருக்கோம், அப்புறம் ஸ்டெர்லிங் வச்சிருக்கோம். என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். அவங்க இருந்தாலும் பெஞ்ச்ல பேருக்கு தான் இருக்காங்க. சாக்கா தான் ஆடுறான், ஆடி 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 இன்ஜூரி ஆகிறான். ஸோ பாயிண்ட் இஸ், பேக்கப் வந்து சாக்காக்கு தேவைன்ற நீட் இருக்கு. அந்த பேக்கப்பும் சீப்பா கிடைக்கல. அதுதான் விஷயம், வேற எதுவும் இல்லை. ஸோ இப்போ மடுவைக்கேன்ற ஒரு பிளேயர் வந்து இவ்வளோ ஆஸ்ல புஷ் பண்ணி வாங்குதுன்னா அந்த பிளேயர் வாஸ் pretty much interested to come. விளையாடுறேன். சொல்லு சொல்லு. இந்த கிளப் வேர்ல்ட் கப் கூட எனக்கு வேணாம், நான் வந்து சைன் பண்றேன் ஆர்சனலுக்கு. எனக்கு வந்து பழைய இந்த கோச் எனக்கு செட் ஆகல, எனக்கு இங்கே ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மூவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஓகே, ஸோ நம்ம வந்து அவனை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு 2 ரீசன் தான். ஒன்னு, அவன் செல்சி பிரைஸ் பாயிண்ட், இது 2 தான். நீங்க பிளேயரா கூட if we had signed him for 25 million 30 million, we will not be talking about this. 25 million 30 million எல்லாருமே திருவிழா கொண்டாடி அப்படியே வான வேடிக்கை நாங்களே வந்து போட்டிருப்போம். அதாவது வடலண்டன்லயே வந்து வெல்கம் வீடியோ போட்டிருப்போம். அந்த இது வந்து தெரியுமா? இல்ல இப்பவும் போடுவோம். இப்ப போடுறதுல கொஞ்சம் லைட்டா ஒரு குடைச்சல் காண்டெல்லாம் இருக்கும் போடுறதுல. பட் அப்பதான் இன்னும் எப்படி அந்த கோவில் படத்துல வடிவேல் டான்ஸ் ஆடிட்டே வர மாதிரி ஒரு சீன் இருக்கும் தெரியுமா, அந்த கையில ட்ரோஃபி வச்சுட்டு, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருப்போங்கிறேன் நான். பேசிக்கா ஒரு விஷயம் என்னன்னா, ரீல்ஸ் நெல்சன் ஸ்டெர்லிங் கிட்ட இருந்த பிரச்சனையை இவன் வந்து சால்வ் பண்றான். ஏன்னா ஆப்வியஸா இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து மக்கள்லாம் கிடையாது. ஸோ அவனால வந்து ஒரு 20-30 மினிட்ஸ் சாலிடா வந்து ஒரு டீமுக்கு ரைட் விங்ல சாக்கா பிளேஸ்ல கொடுக்க முடியும். அவன் வந்து எக்ஸப்ஷனல் பிளேயரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒத்துக்கிறேன். அவன் எக்ஸப்ஷனல் பிளேயரா இல்ல, பட் ஒரு பேக்கப் சைனிங்க்கு ஓகே தான். பிரைஸ் பாயிண்ட் கொஸ்டினபிள், பிரைஸ் பாயிண்ட் டிபேட்டபிள். அது நான் வந்து உண்மையா ஏத்துக்கணும். ஏன்னா பிரைஸ் பாயிண்ட் வந்து பெட்டரா நம்ம நெகோசியேட் பண்ணிருக்கலாமா அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு, எனக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன். இது என்னோட மண்டையில படுற விஷயத்த நான் சொல்றேன். ஹார்ட் அட்டாக் யூ வாண்டட் தி சைனிங்ஸ் as much as possible before the pre-season. அதனால வந்து கிளப் வந்து எதா இருந்தாலும் சரி எனக்கு புஷ் பண்ணி எனக்கு பிளேயர்ஸ் வாங்கி கொடுத்துரு. ஏன்னா ப்ரீ சீசன்ல எனக்கு எல்லாரும் வேணும். இந்த சீசன் நான் வந்து எல்லாத்துக்கும் போகணும்னா ப்ரீ சீசன்ல எனக்கு பிளேயர்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கணும். ஸோ அந்த புஷ் தான் தெரியுது. இன்ஃபேக்ட் வந்து நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஒரு டிஃபெண்டரை வாங்குறோம், ஒரு ஸ்ட்ரைக்கரை வாங்குறோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து ஆர்டெட்டாவும் சரி அந்த பர்ட்டாவும் சரி அதை புஷ் பண்ணி சரி ப்ரீ சீசன் முன்னாடி இந்த பிளேயர்ஸை வாங்கிட்டோம்னா டீம் வந்து இன்னும் பெட்டரா ஜெல் ஆயிடும் அப்படின்றது தான். அதுக்கான ஒரு பிரைஸ் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம்னு நான் நினைக்கிறேன். மேபி நம்ம நெகோசியேட் பண்ணி இதை கொஞ்சம் கொண்டு போயிட்டு ஒரு 40 மில்லியன் 45 மில்லியன் கொண்டு வந்திருக்கலாம். அவ்வளவுதான் அட் மேக்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிளேயர் வந்து 20-30 வரைக்கும் கான்ட்ராக்ட் இருந்துச்சு அவனுக்கு. இன்னொரு விஷயம் ட்விட்டர்ல யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, அதையும் சொல்லிடுறேன். மடுவைக்கோட வேஜஸ் வந்து கிட்டத்தட்ட 2/3 ஆர் half of what Reece Nelson earns. So Reece Nelson வந்து close to 90 something 80-90. Reece Nelson 100. ஓகே. ஸோ 100 வந்து என்னன்னா மடுவைக்கே வந்து 50K 60K தான் செல்சில சம்பாதிக்கிறாங்கன்னா இஸ் கம்மிங் ஆக்சுவலி அவனை pretty ஈஸியா நம்ம வந்து we have convinced him to sign for Arsenal. ஜஸ்ட் கிவிங் ஹிம் என்ன சொல்றது, ஒரு சின்ன பம்ப் ஆஃப் சேலரி கொடுத்து நம்ம இது பண்ணிட்டோம். நீங்க அந்த பேக்கேஜ் ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 100 மில்லியன் இருக்கிற 100K இருக்க பிளேயரை ஒரு 3 வருஷம் சைன் பண்றதுக்கும் இந்த பிளேயர் 5 வருஷம் சைன் பண்றது ஒரே காஸ்ட் தான்.
இப்படிதானே மனசை தேத்திக்கிற டெய்லி. தேத்திக்கிறது இல்ல நான் சொல்றேன்டா. சி அப்படி அப்படி பார்த்தனா அப்படிதான். நீ என்ன பிரைஸ் பாயிண்ட் மட்டும் தான் நீ பாக்குறேன்ற நீ இல்ல எல்லாரும் சொல்றேன். நம்ம நம்ம அந்த பிரைஸ் பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாக்குறோம். சோ எனக்கு தெரிஞ்சு அவன் அவன் வந்து இப்பயும் சொல்றேன், தி டிபேட் இஸ் ஆன் ஹிம். அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். பெர்ஃபார்ம் பண்ற வரைக்கும் அவன் ஆஸ்லர் ஷர்ட்டை போட்டுட்டாவே அந்த பையனுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். இந்த கண்டிப்பா அபியூஸ் இந்த கண்ட கண்ட கண்டிப்பா அதெல்லாம் பேசுறதெல்லாம் குறையே வந்து இல்லை. எனக்கு எனக்கு வந்து அதுல உடன்பாடு இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஃபேனா சப்போர்ட்டரா அப்படின்ற கொஸ்டின் தான் நான் கேட்பேன். இல்ல இது அவன் சொக்காய போட்டான்னா அவனுக்கு வந்து நம்ம வந்து 100% சப்போர்ட் பண்ணி 100% தான் சப்போர்ட் பண்ணும். பண்ணி தான் அவன் தீருவோம். பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அடுத்து கிரிட்டிசைஸ் பண்றது அடிக்கிறதுலாம் அதெல்லாம் வந்து டோட்டலி வேலிட். ஓகே. சோ நம்ம வந்து செல்சி கிட்டேன்னு வாங்குறோம் அப்படின்றத விட எனக்கு எனக்கு என்னன்னா சீசன் ஸ்டார்டிங்ல வி ட்ரைட் எம்பேமோ, அவன் கிடைக்கல. அவன் 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 அதே மாதிரி ஒரு நானேவும் பர்சன். வந்துட்டு அவுட் ஆஃப் பட்ஜெட் இருந்தான். ஆமா. சோ அதனால வந்து இட் மேட் சென்ஸ் டு பை சம்படி அகைன் ஒரு பிரீமியர் லீக்ல வந்து இருந்த ஒரு பிளேயரு 2 வருஷம் ஆடிட்டானா செல்சிக்கு. சோ பிரீமியர் லீக்ல தெரிஞ்ச பிளேயரு அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு ஒரு என்னன்னா சாரி டு கட், எனக்கு என்னன்னா நான் அவனை பார்த்தது எப்பவுமே அவன் வந்து எனக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இல்லை. நான் லைக் ஸ்பெசிஃபிக்கலி நான் வந்து பார்க்குற மெயினான விஷயம் வந்துட்டு லைக் அவைலபிலிட்டியை தாண்டி கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி வந்து நான் அவங்ககிட்ட இருந்து பார்த்ததே கிடையாது. எனக்கு அதுதான் வந்து லைக் அவனை ஒழுங்கா யூஸ் பண்ணாங்களா இல்லையா, இல்லை அவனுடைய ஏன்னா பேசிக் நம்பர்ஸ் இந்த கட்டம் போடுறது சார்ட் போடுறது இதெல்லாம் எடுத்து பார்த்தா பேசிக் நம்பர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஆனால் ஓவரால்லாம் பார்க்குறப்போ அது வந்து எப்படி சொல்றது, போன சீசன் நம்ம அவுட்புட்லேயே பார்த்தா ஃபர்ஸ்ட் வூல்ஸோட வந்து ஒரு ஹேட்ரிக் அடிப்பான் பிகினிங் ஆஃப் த சீசன்ல. அதுக்கப்புறம் வந்து அவன் மொத்தமாவே இந்த சீசன்ல வந்து 8 கோல் மொத்தம் ஓவராலாவே அடிச்சான் மினிட்ஸ் விளையாடியுமே. சோ இல்ல எனக்கு இல்ல வந்து நீங்க அவன் லெஃப்ட் விங்ல சொல்ற கொஞ்சம் பாயிண்ட் கரெக்ட் தான். நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். ஆனா அதுக்கு கொஞ்சம் கான்டெக்ட் வச்சு பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த டைம்ல வந்து கோல் பார்மர் இல்லையா, திருப்பி கோல் பார்மர் வந்து கோல் பார்மர் ரைட்ல ஆட வச்சுட்டு இவனை வந்து வேற பொசிஷன் ஆட வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா அவனுக்கு அதை வந்து அவன் வந்து ஒரு பியூர் அண்ட் ப்ரூட் ரைட் விங்கரா தான் நான் பாக்குறேன். மேபி லெஃப்ட்ல ஒர்க் ஆகலாம். பட் அந்த டீம்ல அப்கோர்ஸ் நிக்கலஸ் ஜாக்சன் மாதிரி ஒரு தடிமாடு வச்சுட்டு எவ்வளவுதான் நீ நம்ம ஐயா நம்ம யாரை பத்தியும் பேச வேணாம். வேணவே வேணாம். சொல்ல முடியாது. அவன் இன்னும் அடுத்த சீசன் அடுத்த விண்டோல நமக்குள்ள வந்தாலும் வந்துருவான். அவன் ட்ரெண்ட் அப்படிதான் போயிட்டு இருக்கு. வேணாம். ட்வீட் பார்த்தேன், செல்சி வந்து ராட்ரிகோ சைன் பண்ணப்போ நம்ம அவங்க 2 வாங்குவோம் அப்படின்னு. இல்ல நம்ம தான் நிக்கலஸ் ஜாக்சனை வாங்கி காசு கொடுத்து ராட்ரிகோ சைன் பண்ண வைப்போம் அவங்கள. அதுதான் நீ ஆர்டரை மாத்தி சொல்ற. இவன் மடுவைக்கு கொடுக்குற காசு வந்து உடனே அவங்களால வாங்க முடியாது. பட் யா ஹோப் மடுவைக்கு டஸ் வெல். அதுதான் வந்து ஆப்வியஸா அவன் வந்து சொக்காய போட்டானா டீசன்ட் பிளேயர். நான் ஒன்னும் வந்து வேர்ல்ட் பீட்டன் சொல்ல, அவன் சூப்பரான பிளேயர், அவன் செம்மையா ஆடுவான்லாம் இல்ல. டீசன்ட் பிளேயர். சாக்காக்கு மச் நீடட் ரெஸ்ட் தேவைப்படுற பிளேயர். ஒரு 10 நிமிஷம் ஒரு மேட்சுக்கு சாக்காக்கு ரெஸ்ட் கிடைச்சாவே அவங்க கிட்ட இன்னும் அவுட்புட் கிடைக்கும்ன்றதுதான் என்னோட. ஏன்னா அவனை எல்லா மேட்ச்லயும் நம்ம நம்ம பாக்குறது இல்ல, எல்லா மேட்ச்லயும் போட்டு எப்படிலாம் உதைக்கணுமோ உதைக்கிறாங்க. ஓகே. சோ அவனுக்கு வந்து ரெஸ்ட் தேவை. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு இந்த பிளேயர் யூஸ் ஆச்சுன்னா அது போதும். அதுக்கு மேல நான் வந்து பெருசா அவங்க கிட்ட எதிர்பார்க்கல. அந்த 10 நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமா 20 நிமிஷம் ஆகி அவங்க கூட கண்டெஸ்ட் பண்ணி அவன் வந்து இன்னும் கொஞ்சம் கப் கேம்ஸ்ல யூ வில் ஸ்டார்ட். அதான் சொல்றேன், கப் கேம்ஸ்ல யூ வில் ஸ்டார்ட். அவனுக்கு he has a very decent output. அவனோட ஸ்ட்ரென்த்தே அந்த பால் கேரிங் அபிலிட்டி தான். நல்ல ட்ரிப்ளர். ஸோ அதுதான் ஒரு நல்ல விஷயம். லோ பிளாக்ஸோட வந்து நல்ல ட்ரிப்ளர், நல்லா வந்து பிரேக் பண்றதுக்கு யூஸ் ஆவான். ஸோ ஹோப்ஃபுல்லி அவன் நல்லா விளையாடி நல்லா வந்து அவுட்புட் வருங்க ஒரு நம்பிக்கையோட நம்ம அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்டேட் பத்தி பேசுவோம். இன்னொரு கன்ஃபார்ம் ஆயிருக்கிற நம்மளுக்கு சைனிங் வந்து கெப்பா பத்தி நம்ம ஆல்ரெடியே பேசணும்னு நினைக்கிறேன். 5 மில்லியனுக்கு நல்ல ஒரு பேக்கப் சைனிங். டெஃபினட்டா வந்து ஒரு குட் ப்ராஸ்பெக்ட் தான். இந்த சென்ஸ் தட் ஒரு கப் கேமுக்கு விளையாடணும்னா அவனுடைய மெயின் அபிலிட்டி ஷார்ட் ஸ்டாப்பிங் அது கரெக்டா பண்ணுவான். லாங் ரேஞ்சர் அவனுக்கு வீக்னஸ் சொல்றாங்க, நானும் பார்த்திருக்கேன். பட் அந்த மர்மூஷ் கோல் மாதிரியான கோல் தான் அவனுடைய வீக்னஸ்னா அந்த வீக்னஸ் எடுத்து எதுவும் பண்ண முடியாது. அது வந்து 9 out of 10 கோல் கீப்பர்ஸ் ஆர் கோயிங் டு மர்மூஷ் கோல்னாவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா டெம்பேலே கோலாவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த ஃபேபியன் ரூயிஸ் கோலாவும் வச்சுக்கலாம். அந்த கோல்லாம் நம்ம எந்த கோல் கீப்பர் இருந்தாலும் தடுக்கிறது கஷ்டம் தான். ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் வந்து குறைய தெரியல. ஒரு 5 மில்லியனுக்கு வந்து அப்ரண்ட் நம்ம பே பண்ணினாலுமே அந்த 5 மில்லியன் தான் செல்சியை வாழ வைக்க போகுதுன்னு இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம திருப்பி இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்துட்டோம் மடு வைக்கக்கு. பட் அதனால வந்து எனக்கு வந்து கெப்பால வந்து ஐ ஹேவ் அப்சல்யூட்லி நோ இஷ்யூஸ் வித் சைனிங். அடுத்து கியோகரஷ் ஆகாஷ் ஆல்மோஸ்ட் டீல் முடிஞ்சிருச்சுங்கிற சிச்சுவேஷன். அதே நேரத்தில் நம்ம வந்து ட்ரை பண்ணின மற்ற ஸ்ட்ரைக்கர் செஸ்கோ வந்து அப்படியே வந்து ஒரு சிக்கலா மாறி வந்து முடிஞ்சிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செஸ்கோக்கு 90 மில்லியன் தான் பர்சியூ பண்ணாததுங்கிறது கரெக்டான டிசிஷன் தான். என்னதான் அவன் வந்துட்டு ஹையர் சீலிங்கா இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து 90 மில்லியன் பே பண்ணினா நான் இமீடியட்டா எதிர்பார்ப்பேன். இன்ஃபேக்ட் எனக்கு நீ 90 மில்லியன் யூரோஸ் பே பண்றேன்னா எனக்கு நீ வந்த உடனே எனக்கு வந்து நீ வந்து ஒரு 25 கோல் அடிக்கணும். நான் அதுதான் உங்ககிட்ட எதிர்பார்ப்பேன்.
அதுக்கு இசக் போயிருக்கலாமா? போயிருக்கலாம். ஆனா போகலையே. 120 மில்லியன் லிவர்பூல் வாங்கிட்டு போறேன்னு சொல்றானுங்களே. இசக்குக்கு கியோக்கரஸ் ஆல்டர்னேட்டிவான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா நான் இசக்கை ரொம்ப ஹையா ரேட் பண்ணேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் தான் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் இந்த லீக். அவன் வந்து எந்த சுச்சுவேஷன்லயுமே பிரச்சனையில மாட்டி நான் பார்த்தது கிடையாது. யாரா இருந்தாலும் டீல் பண்ணிட்டு எந்த சுச்சுவேஷன்லயுமே கோல் போடுவான். அவனுக்கு வந்து ஓகே இன்ஜுரிஸ் ஒரு டவுன் சைடா இருந்தாலும் அது அந்த மாதிரியான ஒரு பிளேயருக்கு ஒரு வர்த் டேக்கிங் அ கேம்பிள்னு நான் சொல்லுவேன். ஆனா வி காட் கியோக்கரஸ் வந்துட்டு ஒரு ஒரு நெகட்டிவிட்டிங்கிறது என் சைட்ல இருந்துமே எனக்கு இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் இஸ் கமிங் ஃப்ரம் அ லோவர் லீக். அவனுக்கு வந்து நிறைய வந்து இது கிடைக்கும், அது பேர் என்னது, ஸ்பேஸ் கிடைக்கும், நம்மளுக்கு இங்க கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அது அப்படியெல்லாம் பாக்குறப்போ அவனுக்கு வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ்ஸே இல்லாத மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. அவனுக்கு பாசிட்டிவ்ஸ் என்ன ஆகாஷ்? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து ஆர்சனலுக்கு தான் வருவேன் ஒத்த காலம் நிக்கிறான். அது பெரிய பாசிட்டிவ் என்ன பொறுத்தளவுக்கு. அது புஷ் பண்றான், அவனே அவனும் காசு பே பண்றாங்கிறான், புஷ் அவனே பண்றான். வந்து அவனும் அவன் ஏஜென்ட்டும் பண்ணது வந்து ஹசான் சேட்டன் அவனை 2 பேர் பண்ணது வந்து ஐ திங்க் அது பெரிய ஒரு பூஸ்ட். ஆக்சுவலா அது வந்து ஒரு நம்ம உங்களுக்கு எனக்குமே வந்து இந்த சைனிங்ல பெரிய உடன்பாடு இல்லை. ப்ரொஃபைல்ல சைனிங் டிஃப்ரெண்ட், ப்ரொஃபைல் உடன்பாடுல, பட் ஸ்டில் அது இவனுமே பாலாஜியுமே ஒத்துப்பாங்க. அது வந்து ஒத்துக்காமல இல்ல நானும் செஸ்கோ தான் சொன்னேன். ப்ரொஃபைல் வைஸா நம்ம பார்த்தோம்னா நம்ம செஸ்கோ தான் போயிருக்கணும். பட் ஆனா ஒரு பிளேயரா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இவன் பிளஸ் வந்து இவன் பாசிட்டிவ்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பாக்ஸ்ல வந்து லாஸ்ட் சீசன் வந்து சாக்கா போட்ட கிராஸ் பிஎஸ்ஜிக்கு ஓகேவா. ஸோ அதெல்லாம் அவன் கரெக்டாக மீட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. மெரினோ அங்கதான் இருந்தான், பட் பண்ண முடியல. இவன் வந்து பாக்ஸ்ல எஃபிஷியண்டா இருப்பான். இவன் காலில் கொடுக்கறது நம்ம கடமை. அது நம்ம இப்ப எப்படி பண்றோங்கிறது விஷயம். ஹை வால்யூம் ஷாட் டேக்கருங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்து பாக்ஸுக்கு வெளியே இருந்து ஷாட் எடுக்க மாட்டேங்கிறான் பேசினே இருக்கிறப்ப இவன் எங்க இருந்து இருந்தாலுமே ஒரு சீசனுக்கு ஒரு மேட்சுக்கே ஒரு ஷாட் மிஸ் ஆனாலும் கவலைப்படாம அடுத்த ஷாட் எடுத்துக்கிட்டே இருக்கான். இவன் அதான் என்ன பொறுத்தவரைக்கும் இவனுடைய அட்வான்டேஜ். வீக்னஸ் நிறைய இருக்கு அவனுக்கு, ஆனா இதெல்லாம் தான் அட்வான்டேஜ். அவன் பாத்தீங்கன்னா வந்து ஹீ கேன் ட்ரிபிள், அந்த ஸ்பேஸ்ல ட்ரிபிள் பண்ண முடியும். அவன் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரைக்கர் கிடையாது. அது ஒரு பாசிட்டிவ். ஸ்டாட்டிக் ஸ்ட்ரைக்கரா போயிருப்பான். ஆண்டோனியோ அந்த ஏஐ எல்லாம் ஒருத்தர் நன்வென் திங்லாம் வந்து மிஷல் ஆண்டோனியோன்னு சொல்றான். மிஷல் ஆண்டோனியோனால மூவ்மெண்டே கொடுக்க முடியாது. இவன் வந்து he can move right and left. முட்டாள்தனமா அவன் பேசிட்டு இருக்கான். அவனுக்கு பிடிக்காது. எனக்கு அதெல்லாம் சந்தோஷம் தான்ப்பா. இவன் வாங்கினதுனால அவன் ப்ராஜெக்ட் மேல நம்பிக்கை இல்ல, நான் போறேன்னு சொல்லிட்டானா எனக்கு நிம்மதி தான். அவன் வந்து எனக்கு கவலை இல்லை. பிளஸ் வந்து அவன் எக்ஸப்ஷனல் பால் ஸ்ட்ரைக்கிங். அவன் செஸ்கோ விட அவன் மெச்சூர்டா வந்து he can shoot அப்படிங்கிறது தான். பிளஸ் பிரீமியர் லீக்ல ஆல்ரெடி இருந்திருக்கான். இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் தான். எனக்கு அதை விட பெருசு என்ன தெரியுமா? பிசிக்காலிட்டி. அவன் வந்து டிஃபெண்டர் சென்டர் பேக்ஸை புல்லி பண்றது வந்து நான் இதெல்லாம் தான் அவனுக்கு வந்து பாசிட்டிவா முதல்ல யோசிச்சிருந்தேன். நான் சொல்ற மாதிரி அவனுக்கு வந்து அந்த நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் டச்சா இருக்கட்டும், இல்லாட்டி பில்டப் பிளேல ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஹெட் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் அவனுக்கு நெகட்டிவ் தான் டெஃபினட்டா. சம்டைம்ஸ் வந்து அவனுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் ஆகிறதுக்கே அவனுக்கு வந்து பால் கண்ட்ரோல் பண்றதுக்கே 2-3 டச் ஆயிடுது. ஆனா இந்த மாதிரி விஷயங்களா தான் நம்மளுக்கு தேவை. இந்த பிசிக்கலி புல்லி பண்றதுலாம் தான் நம்மளுக்கு வந்து லைக் எப்படி சொல்றது, ஒரு லோ பிளாக் மிட் பிளாக்கோட பீட் பண்றதுக்கு தேவையான விஷயம் எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து இந்த சைனிங்குமே வந்து நம்ம வந்து ஏதோ அவுட் ஆஃப் ஆர் வே போயிட்டு தப்பான ஒரு ப்ரொஃபைல் வாங்கிட்டு வந்த மாதிரி அந்த அளவுக்கு மோசமா தெரியல எனக்கு. இப்போ மேபி நம்ம எஸ்ஏ இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொஞ்சம் செட்டப் மாத்துவோம் கண்டிப்பா இந்த சீசன். சோ இவனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பா. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அரௌண்ட் 25 கோல்ஸ் ப்ராபப்லி ஆல் காம்படிஷன்ல இனிஷியலி. சோ வந்து வில் சி. ஏன்னா அவன் பிளஸ் வந்து அவன் மென்டாலிட்டி வந்து பயங்கரமான மென்டாலிட்டி. அது வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். ஒரு ஸ்ட்ரைக்கர்ல அபமேயங்க்கு அப்புறம் இந்த ஒரு மென்டாலிட்டி, அதாவது ஸ்கோர் பண்ணோங்கிற மென்டாலிட்டி வந்து யாருக்குமே கிடையாது, இருந்ததில்லை. ஓவரால் ஹெசூஸ் ஆகட்டும், ஹெசூஸ்லாம் ஓப்பனாவே சொல்லியிருக்கான் எனக்கு ஸ்கோர் நான் வந்து ஸ்ட்ரைக்கரே கிடையாது. ஸோ இவன் வந்து he wants to score goals, he wants to win, he wants to come to Arsenal. அது பெரிய பாசிட்டிவ். ஸோ வந்து நான் சொல்றது வந்து நான் சொல்ல மாட்டேன் ஐம் ரியலி ஹாப்பின்லாம் சொல்ல மாட்டேன். நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கரை வாங்கியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஆர்டேட்டா ஹாஸ் டு ஒர்க் அவுட். அண்ட் லைக் அவன் ஃபுல் பொட்டன்ஷியல் கொண்டு வர, அவன் ஆல்ரவுண்ட் ஹாலண்ட் மாதிரி சுத்தி கொண்டு வர முடியும் நம்மளால. அது ஆர்டேட்டா கையில தான் இருக்கு. கொண்டு வந்தான்னா 35 கோல்ஸ்மே எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட. கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன். ஏன்னா ஹவர்ட்ஸும் இருக்கான். ஸோ இட் டிபெண்ட்ஸ். அண்ட் மொஸ்கேரா வந்து ஐ திங்க் அடுத்தது தான் பேச போறீங்க. அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்பெயின்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்டர் பேக்ஸ். டாப் சைனிங். ஆமா, ஹை பொட்டன்ஷியல், டாப் சைனிங். ப்ராபப்ளி சலீவாவோட ரீப்ளேஸ்மெண்ட் அவன் ஸ்டே பண்ணலனா. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி வித் தட் சைனிங். ப்ராபப்ளி 12 மில்லியன் 13 மில்லியனுக்கு வாங்கினது. அங்கேயும் பெர்ட்டாவை தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். ஸோ கண்டிப்பா. பாலாஜி, anything on Gyökeres before we finish? ஸோ Gyökeres ஆக்சுவலா வந்து ப்ரொஃபைலை பார்க்க வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றது தெரியுது. அகேன்
வேர்ல்ட் பீட்டர், வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனா பாலை கொடுங்க, ஷாட் எடுப்பான், 2 கால்லயும் அடிக்கிறான். ஆமாமா ஆமா, ரெண்டு ஈக்குவலி. கால்லயும் அடிக்கிறான். அதுவும் வந்து மொக்க ஷாட் எல்லாம் கிடையாது, அவன் வீக் ஃபுட்ல நல்ல ஷாட் அவன் எடுக்கிறான். கரெக்டா பிளேஸ் பண்றான். அதே மாதிரி வந்து இழுத்து அடிக்கிறேன்றதுக்காக இஸ் நாட் லிவிங் இட் அப். அண்ட் ட்ரிபிள் பண்றதுனால அவனுக்கு டிஃபரெண்ட் டைமிங்ஸும் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ரியலி குட் சைனிங். நம்ம வந்து அது நம்ம பே அண்டர்ரேட்டட் பண்ற சைனிங். வேல்யூக்கு டெஃபினெட்லி நல்ல சைனிங் தான் அது. யா யா அது அண்டர்ரேட்டடா சைனிங்கா இருக்கிறதே நல்லதுதான் நான் சொல்றேன். நல்லதுதான், அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. ஓகே. சோ அதே மொஸ்கோடோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, மொஸ்கோடோ வந்து எனக்கு அவனோட பால் கேரிங் அபிலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஃபெண்டிங்கும் சரி, அவன் வந்து லஞ்ச் பண்ண மாட்டான். இப்போ கேப்ரியல் லஞ்ச் பண்ணுவான், இல்ல சலீபா லஞ்ச் பண்ணுவான்ல, இவன் லஞ்சே பண்ண மாட்டான். ஸ்டாண்டிங் டால் செம்மையா டிஃபெண்ட் பண்றான். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு வரலாம், ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா வரலாம். அந்த அளவுக்கு நல்ல பிளேயர். பட் அஃப்கோர்ஸ் அவனுக்கு சில ஃபிளாஸ் இருக்கு, நம்ம டீட்டெயிலா பேசும்போது பேசுவோம். பட் எனக்கு தெரிஞ்சு குட் சைனிங் ஓவரால். கண்டிப்பா. சோ ஒரு கியோகரஸ் மாஸ்க் ஒண்ணு போட்டுறலாம் அப்படியே எல்லாரும் சேர்ந்து. ஆகாஷ் நீ போட்டுதான் ஆகணும். இந்த என்ன இந்த பண்றது? டீல் இன்னும் கொஞ்சம் குறைச்சல் இருக்குன்னு தான் பேசுறாங்க. பட் ஹோப்ஃபுல்லி இல்ல, ஐ திங்க் வில் கரெக்டா ஃபைண்ட் த முடிஞ்சிடணும். சொல்யூஷன். யா, நாளான்னைக்குள்ள ஹோப்ஃபுல்லி. முடிக்க தான் பார்ப்பாங்க. ஆமா ஆமா, யா ஹோப்ஃபுல்லி முடிஞ்சிருக்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய ரியாக்ஷன். இது வரைக்குமே நல்லா நடந்திருக்கு. பட் அஃப்கோர்ஸ் இதை தாண்டி வந்து நம்ம எம்எல்எஸ் வந்துட்டு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் சைன் பண்ணிருக்கான். 1 இயரும் கரெக்டாக போயிட்டு இருக்கு. சாக்கா சலீபாவும் பண்ண வேண்டியிருக்கு, அவுட் கோயிங்ஸும் இருக்கு. பட் இது வரைக்கும் நடந்த டிரான்ஸ்ஃபர்ஸோட அப்டேட்ஸ் அண்ட் ரியாக்ஷன் இதுதான் எங்களோட ரியாக்ஷன். டீடைல்டு எபிசோட்ஸ் வரும். டூ வாட்ச் அவுட் ஃபார் தட். அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ பாலாஜி அண்ட் ஆகாஷ். தேங்க்ஸ் லாட் ஃபார் தேங்க்யூ. லிசனிங் மக்களே. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். பை. யா தேங்க்யூ.